ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு டாஸ்க் வீடியோ தான் பண்ண போகிறோம். எப்படின்னா, இந்த 3 சீட்டில் இவங்க ஒரு சீட் எடுப்பாங்க. அந்த சீட்டில் என்ன எழுதியிருக்கோ அதை பற்றி 2 வரியாவது நம்ம பேசி ஆகணும். அதான் டாஸ்க்கு. 3 சீட்டு தான். கரெக்டாக யார் பேசுகிறாங்களோ நீங்கள் தான் மார்க் போட போகிறீங்க. இந்த சீட்டை நான் குலுக்கி போட போகிறேன். ஃபஸ்ட்டு இவங்க தான் எடுக்க போகிறாங்க. அதை பற்றி ஒரு 4 வார்த்தை அப்படி பேசணும். இதுதான் டாஸ்க்கு. போடுவா எடு. எடுத்துட்டாங்க. பார்ப்போம். வாழ்க்கைன்னு வந்திருக்கு பாருங்க. வாழ்க்கை. இப்போ வாழ்க்கையை பற்றி ஒரு 4 வார்த்தை நீங்கள் பேசணும். பேசுங்க. லைக்கில் வந்து நான் ரொம்ப முன்னேறணும்னு நினைக்கிறேன். ரொம்ப முன்னேறணும்னு நினைக்கிறீங்க? அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. அடுத்து நான் வாழ்க்கையில் இப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ அப்புறம் ஏன் முன்னேறணும்னு ஆசைப்படுறியே? அப்படியே இருக்க வேண்டியதானே? ஏ அப்போ இப்போ தான் சொன்னியே முன்னேறணும்ன்றிய. அப்போ அப்படியே தான் இருக்கணும்ன்றிய. இப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சரி, இப்போ அப்போ அதை தான் சொல்ல வரிய? ஆமாம், அதை தான் நான் சொல்லுவேன். சரி சரி, மறுபடியும் இன்னொரு சீட்டு போடுங்க. உங்களுக்கு 3 சான்ஸு. ஒவ்வொருத்தவங்க எனக்கு 3 சான்ஸு, அவங்களுக்கு 3 சான்ஸு. இது போட்டாச்சு. போடு. 3 சான்ஸு. கடவுளே கடவுளே. லவ். இப்போ வந்து மேடம் வந்து லவ்வை பற்றி ஒரு 4 வரி சொல்ல போகிறாங்க. கேளுங்க. லவ்வை பற்றி சொல்லணும்னா, நான் ராஜேஷ் உண்மையில பண்ணேன். உண்மையாக பார்த்துக்குது. என்ன ராஜேஷ் தான் ஃபஸ்ட்டு லவ் சொல்லும்போது எனக்கு ரொம்ப 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 ராஜேஷ் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால லவ் ஒத்துக்குது. இப்போமா சரி சரி, அப்போ அந்த கடைசி சீட்டையும் பிரித்து அதில் 4 வார்த்தையை சொல்லுங்கள். இந்த மாதிரி புதுசாக எனக்கு குத்த வச்சுக்கணும். சீட்டை பிரிங்க. என்ன நீ எதுக்கு டென்ஷன் ஆகாமல் நினச்சிங்க. என்னது வேலை? வேலை, ஆமாம். அதாவது தொழில். நம்ம வந்து முன்னாடி பார்த்த வேலைகள், அதை பற்றி ஏதாவது 4 வார்த்தை இவங்க சொல்லணும். நீங்கள் தான் இப்போ மார்க் போட போகிறீங்க. இவங்க இப்போ சொல்கிறத வச்சு அவங்களுக்கு 3 டாஸ்க்கு. இப்போ நான் ஒரு 3 சீட்டு எடுப்பேன். நான் சொல்கிறத வச்சு நீங்கள் ஒரு மார்க் போடுங்க. அதில் யார் வந்து கரெக்டாக பேசுனாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு மார்க் போட்டு சொல்லுங்கள். நான் வந்து எக்ஸ்போர்ட்டில் வேலை செஞ்சிருந்தேன். அயனிங் வேலை பார்த்துருக்கிய? ஆமாம். அப்போ பாட்டில் கம்பெனி வேலைக்கு போயிருந்தேன். எது பாட்டில் கம்பெனினா? பாட்டில் உடச்சி சொல்கிற வேலையா? ஆமாம், அந்த வேலைக்கு போயிருந்தேன். இப்போ துணி கம்பெனி போயிருந்தேன். இது துணி கம்பெனினா புரியலையே. துணி துணி தைக்குது. துணி இது டெய்லரிங் வேலைக்கு போயிருந்தீங்க. அப்புறம் ஏன் திடீர்னு நிப்பாட்டிட்டிய வேலையை? உன்னை எப்போ கல்யாணம் பண்ணா அதுலேருந்து வேலைக்கு போகல, வீட்டிலே இருக்க. சரி சரி, எனக்கு 3 சீட்டை போடுங்க. பார்ப்போம். எது ராஜேஷ் வந்து சொல்ல போறார். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் எடுக்க போகிறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நடக்கும். இந்தா போடு. எது இந்த பிரி பாரு, என்னன்னு பாரு. வேலையை பற்றி ஃபஸ்ட்டாக வந்திருக்கு. எனக்கு வந்து நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். சரி, இருந்தாலும் சொல்கிறேன். வேலைன்னு சொல்ல போனாலே கஷ்டந்தாங்க. நான் எல்லா வேலையும் ஏற்கனவே வந்து ஒரு கமெண்ட்டில் ஒரு பிரதர் சொல்லியிருந்தார், எல்லா வேலையிலையுமே கஷ்டம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். ஆனால் எப்படி சொல்கிறது, எங்கள் வேலையும் ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா நான் பார்க்குற வேலையில் சில பேர் வந்து, நான் இப்போ ஒரு வீட்டு வேலைக்கு போயிருந்தேன்னு வைங்களேன், ஏதோ நாயை பார்க்குற மாதிரிலாம் பார்க்குற ஆளுங்கள்லாம் இருக்காங்க. எல்லாரையும் சொல்லலை, சில பேரை சொல்கிறேன். நாங்கள் பார்க்குற கொத்தனார் வேலையை வந்துட்டு ரொம்ப கீழ்த்தரமாக பேசுகிறவங்களாம் இருக்காங்க.
என்ன சொல்கிறது, குடிக்க விட தண்ணி வைக்க மாட்டானுங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் டாஸ்க்குன்னு வருது சொல்லி தான் ஆகணும். குடிக்க தண்ணி வைக்க மாட்டானுங்க. சில இடத்துல டீ காப்பி கூட வாங்கி கொடுக்க மாட்டானுங்க. புரியுதா உங்களுக்கு? டீ காப்பி கூட வாங்கி தர மாட்டானுங்க. ரொம்ப கீழ்த்தரமாக நடந்துக்கிற ஆளுங்கள்லாம் இருக்குது, அசிங்கமாக பேசுகிற ஆளுங்கள்லாம் இருக்குது. எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தான் இந்த வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது? சரி, அதனால தான் நான் யூடியூப்பே நான் ஆரம்பித்ததுக்கு காரணமே அதுதான். சரி, இதுலையாவது ஒரு என்ன சொல்கிறது, ஏதோ மாதத்துக்கு ஒரு 2000-3000 வந்தால் கூட அதை வச்சு என்னமோ பண்ணிட்டு போயிடலாமே, எதுக்கு போட்டு இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போய் அசிங்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதுக்கு மேலே லென்த்தாக போகும், நீங்கள் அப்புறம் எல்லாருமே அழுதுருவீங்க. வேலையை பற்றி பேசினா பேசிக்கிட்டே இருப்பேன். பிரிச்சு பாரு. வாழ்க்கை எல்லாம் அதாங்க, நேரம் சரியில்லைங்க. வேலைக்கு அப்புறம் வாழ்க்கை வருது பற்றிலாம் கட்டமே சரியில்லைங்க. வாழ்றதே ஒரு சாவக்கேடு மாதிரி தான் இருக்குது. அதான் சாவக்கேடு தான், சாவக்கேடே தான். எப்படி சொல்கிறது, சின்ன வயசுலேருந்து கஷ்டம்தாங்க. 12வது முடித்தேன், ஏன்டா படித்தோம்னு தான் இருக்குது. யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. படித்ததுக்கு போய் வேலை பார்த்துருந்தா கூட 4 காசு நான் சேர்த்துருப்பேன். ஏன்டா போய் படித்து இப்போ மறுபடியும் இந்த கூலி வேலைக்கு தானே வரேன். யார் படிக்க வைக்கிறா சொல்லுங்கள்? யாரும் படிக்க வைக்க போகிறது இல்லை. ஏன்னா ஃபீஸ் கட்டுற அளவுக்கு வீட்டில் வசதி இல்லை. காலேஜுக்கு போனால் கண்டிப்பாக ஃபீஸ் கேட்பாங்க. கவர்மெண்ட்டு காலேஜுக்கு போனாலுமே உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டு நிலவரத்தை பற்றி நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. டிகிரி முடித்தவரே இங்கே வந்து கொத்தனார் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம இதுக்கு மேலே சொன்னோம்னு வைங்களேன், நம்மளை க்ளோஸ் பண்ணிடுவானுங்க, உங்களுக்கே தெரியும். சரியா, அடுத்த டாஸ்க்கு போயிடுவோமா? பிரிவேன். ஐயோ மறுபடியும் நேரம் சரியில்லாமல் இருக்குங்க. லவ்வை பற்றி வந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா, நான் மற்றவங்களுக்கு இது பேசலைன்னா இந்த வார்த்தை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் வர்றது தான் உண்மையான லவ். இது வந்துட்டு 100க்கு 100 வந்து உண்மை. ஏன்னா என்ன சொல்கிறது, ஒரு பொண்ணு மேலே ஆசைப்பட்டு அந்த பொண்ணு கிடைக்கும்னு சொல்லி ரொம்ப மனசு உடஞ்சி போய் கடைசியில் பிரேக்கப் ஆகி அந்த பொண்ணு விட்டுட்டு போய் அதெல்லாம் வந்து இந்த படத்துலலாம் பார்க்க தானே செய்கிறோம். அதெல்லாம் தேவையில்லாதுங்க. நான் சொல்கிறேனே, ஒழுங்காக வீட்லேயோ இல்லை பிடிச்ச பொண்ணையோ கல்யாணம் பண்ணிட்டோமா, அதுக்கப்புறமா நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் தான் அந்த லவ்வுங்கிறது வந்து தெரியும், காட்டணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அந்த லவ்வுங்கிற அந்த அர்த்தம் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அது என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். அது வந்து நான் எதுவும் தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சுக்கங்க. என்னை பொறுத்த வரைக்கும் லவ்வுங்கிறது வந்து கல்யாணத்துக்கு அப்புறம்தான். அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஆசைப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஆசைப்படலாம். ஆசைப்பட்ட பொண்ணையே கல்யாணம் பண்ணிடணும். பண்ணலைன்னு வைங்களேன், அதை விட பெரிய வேதனை எதுவுமே இருக்காது. அப்படி தெரியும், நமக்கே தெரியும் அது நடக்காதுன்னு தெரிஞ்சே பண்ணுறது வந்து அதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது. கல்யாணம் முடிச்சுட்டு அதே பொண்ணை திரும்பவும் லவ் பண்ணுறதுல தான் உண்மையான சந்தோஷமே இருக்குது. சரி, டாஸ்க்கு முடிஞ்சு. நீங்கள் தான் மார்க் போடணும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு மார்க் போட்டு எனக்கு நான் தான் ஜெயிக்கணும். ஜெயிப்பாங்க. கமெண்ட்டில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். குட் நைட்.